நம்மள கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம், ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா அது முருகன் தான். வேற யாராலையும் முடியாது. நீங்க எவ்வளோ கீழே இருந்தாலுமே, எவ்வளோ அடிமட்ட நிலைமையில இருந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவன் முன்னுக்கு வந்து நின்னு உங்கள முன்னேத்தி விட்டுருவான். இதுதான் சத்தியமான உண்மை. அப்போ முன்னுக்கு வந்து முன்னேத்தி விடக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா அது முருகப்பெருமானன்றி வேற யாரும் இல்ல. அதனால தான் நீங்க உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபாடு செய்யும்போது எப்படி இங்கிருந்து மேல உத்தரமா ஜொலிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாட பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம அந்த நட்சத்திரம் யாருடைய ஆளுமை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய ஆளுமை கொண்டது. ஸோ நமக்கு ஒரு ஆளுமை பண்பு வேணும், நமக்கு ஒரு அடையாளம் வேணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். இப்போ நம்மளுக்கு எப்போ அடையாளம் வரும்? எப்போ உங்களுக்கு கௌரவத்துல நம்ம பாஷையில பேசுவோமா? எப்போ நம்மளுக்கு கெத்தா இருப்போம்? நம்ம கிட்ட காசு பணம் இருந்தா கெத்தா இருப்போம். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு 2 புள்ள குட்டிலாம் இருக்குன்னா நம்மளுக்கு கெத்தா இருப்போம். நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு அப்படின்னா நம்ம எப்போ அடுத்தவளை விட நம்ம ஒரு அப்ல இருப்போம். ஒரு அப்படி எடுத்துக்கலாம். அடுத்த விட நம்ம கலர்லாம் தூக்கி விட்டு நடக்கணும்னா என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட பணம் இருக்கணும், பொருள் இருக்கணும், நல்ல மனைவி இருக்கணும், நல்ல மக்கள் இருக்கணும், நல்ல சம்பத்துக்கள் இருக்கணும், நல்ல அதிகார தோரணை இருக்கணும். இதை தாண்டியும் இறை அருள் இருக்கணும்.